உள்ள சரக்கு பாட்டிலு இதுதான் யானை உடச்சிட்டு இந்த வழியா இறங்கி போயிருக்கு. ராஜா காலத்துல கட்டினதுனால பாருங்க கோயில் தூண் மாதிரி இருக்கு பாத்தீங்க இல்லையா. நம்ம எங்க இருக்கோம்? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேவிக் மணி விலாக். நானும் துர்காவும் ஹெப்பெட்டா மலையை முடிச்சுட்டு அங்கேருந்து பரச்சுக்கி காங்கனச்சுக்கி ஃபால்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலையிலேருந்து இறங்கிட்டோம். இறங்கி ஆழ்ந்த வேலை அப்படியே ஃபாரஸ்ட் வழியாக தான் இதுவும் ட்ராவல் இருக்கும். அங்கேருந்து இன்றைக்கி நைட் எங்கே போகிறோம், என்ன பிளான் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைப் லைன் தான் வந்து காவிரிலேருந்து பெங்களூரு, கனக்புரா சிட்டிக்கு உள்ள எல்லா போகிற தண்ணி சப்ளைவும் அந்த பைப்பில் தான் போயிட்டுருக்கு. பைப் ஃபுல்லாக பாருங்கள் சப்ளை அப்படின்னு சொல்லி இதில் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் காவிரி வாட்டரை எப்படி. ஃபாரஸ்டோட என்ட்ரியா, இந்த ஃபாரஸ்ட் என்ட்ரி ரோடில் தான் போகிறோம். இது என்ன ஃபாரஸ்ட்டுன்னு தான் தெரில. கேட் வரட்டுமா சவுண்டெல்லாம் வந்தது. வந்துட்டோம். கேமரா போட்டிருக்காங்க, சோலார் கேமரா போட்டிருந்தது. அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஊர் இருக்குப்பா இங்கே. ஊராக சொல்லியிருந்தால இப்படி போனால் ஒரு இது இருக்கு. இந்த திங் உள்ளே போனால் அது வந்து நாளைக்கு ஓப்பன் இருக்கும். நாளைக்கு ஆன முடிஞ்சால் இங்கே போகலாம். இந்த கல் வழி தெரியுது இல்லை? இல்லை, இது ஊர். அது உள்ள அந்த ஊர் தாண்டி உள்ள வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இது இருக்கு. அந்த எல்ஜி பேர் வந்து சரணா வாய்க்கோர் சரணா வாய்க்கோரில் அம்மா டெம்பிள் தான். அது காளி டெம்பிள். அது வந்து வெறும் டியூஸ்டே அப்புறம் சண்டே மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. குருவி சவுண்டு போகிறேன், பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் பாட்டு பாடுற மாதிரி சவுண்டு. நாடி வந்து குப்பையை கிளறி நிற்குது. இங்கே உள்ள சரக்கு பாட்டிலு சாப்பாடு போட்டு போய்க்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து வெளியே எங்கேனா போட்டிருக்கலாம், அது அறிவே இல்லை. அதை இந்த காட்டுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வந்து போடணுமா? எப்படியும் ஒரு வெஹிக்கிளில் தான் அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த வெஹிக்கிள்லேயே அதை கொண்டு போய் வெளியே போட்டுட்டா நேச்சருக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கூட நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது. என்ன பண்ணுறது, அந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கொஞ்சம் நஞ்சு மீன் இல்லை, செம்மையாக இருக்குது மீன். செம்ம மீன் இருக்கு. வேற அவனுக்கு மீன் பிடிக்கிறானுங்க, பிடிச்சிட்டு விட்டுறானுங்க, ஒன்றும் புரியலையே. இங்கே ஒரு சரியான லேக் இருக்குது, லேக்கு ஃபுல்லாக மீன் இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா மீனை பிடிக்கிறாங்க, திரும்ப ஹாபி போல் இருக்குது, திரும்ப அதிலே விட்டுறாங்க. பாருங்க எவ்வளோ மீன். இப்போ சரியான மீன் இருக்குப்பா இதுக்குள்ளே ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது கைஸ். இது ஒரு ஃபிஷ் சாங்சுரி. இது கர்நாடகா ஃபாரஸ்ட்டு கீழே வருது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஆக்சுவலாக இந்த இடம். ஸோ இங்கே வந்து அந்த பேக் வாட்டர் மாதிரி தண்ணி வந்து டேமுக்கு போகிறது. இங்கே வந்து இது வழியாக வந்து ஊருக்கு போகிற வழி இது. ஸோ இங்கே ஒரு லேக் மாதிரி இருக்கனால இங்கே நிறைய மீன் வந்து அப்படியே இங்கே சேர்றதுனால இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறது சூப்பரான பிளேஸு, செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக பிரிட்ஜி தான் ராஜா காலத்தில் கட்டினதுனால பாருங்க கோயில் தூண் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பண்ணியிருக்காங்க, அதான் சொல்கிறேன். இது வந்து உடஞ்சி கிடந்தது, இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்து நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்கன்னா ஹைலி ரிஸ்க் தான் இது மேலே நடந்து போகிறது. சும்மா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபுல்லாக காட்டணுன்றதுக்காக. காவேரியில் தண்ணி வர்றதுனால இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கேமராவில் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைடாக தெரியும், ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதோட எட்ஜில் பாருங்கள் ஒரு அழகான மரம், அந்த மரத்துக்கடியில் ஒரு கோயில், ரொம்ப பியூட்டியாக இருக்குது.
முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தாலும் எல்லாமே பாருங்கள் கேட் போட்டாங்க. காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம ஊருக்கு தண்ணி வருது நம்தேன்ற மாதிரி பெங்களூர்காரரும் தமிழ்நாட்டுக்காரனும் சேர்ந்து காவிரியை இன்னைக்கு தான் திறந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து பரச்சுக்கி ககனச்சுக்கி ஃபால்ஸோட மறுபக்கத்தில் இருக்கும். திரும்பி பார்த்தா இது ஒரு காட்டு வழி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சரியா இருக்கா? இப்படியே இந்த காட்டுக்குள்ளேயே டிராவல் பண்ணி ஆமாம், இங்கே வந்து இங்கே வில்லேஜ் இருக்குது, நமக்கு வந்து ஃபார்மிங் இருக்குது, லேண்ட் இருக்குது. அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடெல்லாம் இருக்குன்றதுனால நம்ம வில்லேஜ் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் எந்த நேச்சருக்கும் கொடுக்க மாட்டோன்றதுனால நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த காவிரி ஆறு இப்போ தான் இன்றைக்கி தான் திறந்துருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து சூப்பராக ஆறில் தண்ணி போகிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நாங்களும் வந்துட்டுருக்கோம். ஊரில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, வாங்க ப்ரோ இன்றைக்கி தான் திறந்தாங்க அப்படின்னு. வர வழியில் கூட நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். பாலத்துலலாம் தண்ணி போகிறது, அந்த பழைய பாலம் புது பாலம் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எனக்கே அப்போ டவுட் இருந்தது, இன்னும் தண்ணி இப்போ தான் வரா மாதிரி இருக்கே அப்படின்னு. ஸோ அவங்களும் சொன்னாங்க இன்றைக்கி தான் தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத விஷுவலாக பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள், மேலே ஒரு கம்பி போகுது. இதில் தான் யானை வந்தால் சர்க்குன்னு சாக்கடிச்சு ஒன்று ஓடிடும். சும்மா ஒரு எர்த்தடிக்கும், அவ்வளோதான். யாரும் ஒன்று போட்டியும் பாருங்க, கல்லெல்லாம் ஒட்டு போட்டு. ஆமாம், இது என்ன மரம் தெரியுமா? இது வந்து இது பேரிச்ச மரம். இல்லையா, ஐச்ச மரம். பாரு இன்னும் ட்ரை பண்ணு, சொல்லு பாரு. தெரியலையே, வியூவர்ஸ் சொல்லுங்க என்ன மரம்னுட்டு இந்த வீடியோல. கண்டிப்பா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க இது என்ன மரம்னுட்டு. கிட்ட போய் காட்டு வர்றது பாருங்க, இது என்ன மரம்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா சொல்றவங்களுக்கு இதுல பழம் வந்தா தரப்படும். இப்போ போயிட்டு தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது, அதை நான் வந்து கர்நாடகாவிலேருந்தே பார்த்துட்ருக்கேன். வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு. வா 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 வாங்க பாருங்க, தண்ணி வருது. செம்ம தண்ணி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி தான் திறந்து விட்ருக்காங்க, இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இன்னொரு வியூ காட்டுறேன் பாருங்க. நாளையிலேருந்து போலீஸ் போட்டுருவாங்களா, ஏன்னா வந்து லோக்கல் பீப்புள்ஸே இல்லை வேறு யாராவது இங்கே லோக்கலில் தெரிஞ்சவங்க யாராவது வந்து க்ரௌட் ஜாஸ்தி வரும் அப்படின்றது. இன்னொன்று, தண்ணி ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வர்றதே நமக்கு ஜாஸ்தி மாதிரி தெரியுது, ஆனால் இதை விட நாளைக்கெலாம் இன்னும் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பீப்புளெலாம் அன்வான்டாக உள்ளே போய் ரிஸ்க் எடுக்க போகிறான்றதுனால இந்த இடத்த வந்து போலீஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு இருக்காங்க லோக்கல் பீப்புள்ஸ்லாம். கரெக்டான விஷயந்தான். நம்ம அழகாக இருக்கிற எல்லாத்துலேயுமே ஆபத்து இருக்குன்றதை நம்ம வந்து எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். அதை தாண்டி உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ஓடி போய் அந்த தண்ணியில் குளிக்கலாம், இல்லைனா வந்து அந்த எட்ஜில் நின்று செல்ஃபி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்ற நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆபத்தில் போய் முடியுன்றதை எப்பயுமே கவனத்தில் வச்சுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய இடம். கொஞ்சம் ஜாரிச்சுன்னா வழிக்கு வந்துடுவோம், அதனால் உஷாராக தான் போகணும். கேர்ஃபுல்லாக போய் இறங்கி அழகாக நின்று பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு குடுகுடுன்னு மேலே வந்துடணும், அவ்வளோதான். ஸோ சரியான இடம், கொஞ்சம் வழுக்குது தான், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. வாங்க வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். துர்காவும் வந்து நிற்கிறாரு மேலே இருந்து. துர்கா பாய், இதோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ், சரியான வியூவு. இது மேலே ஃபுல்லாக பள்ளம் தான். இங்கிருந்து அப்படியே பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ ஜோராக வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ நான் வரும்போதெல்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். இப்போ கரெக்டாக இன்றைக்கி தான் திறந்து விட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து சரியான தண்ணி ஊற்றிட்டுருக்கு. சரியான வியூ இது. பாருங்க, குரங்கெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அந்த எட்ஜிலேருந்து இறங்கி வந்துட்டுருக்கு. ஸோ கிளைமேட்டும் சூப்பர் கிளைமேட்டு, தண்ணியும் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நம்ம எங்கே இருக்கோம்? ஸோ இறங்கி ஃபால்ஸை பார்த்தோம். சரியான ஃபால்ஸு, தண்ணி பயங்கரமாக வந்துட்டுருக்கு.
இது வந்து ஒரு மிராக்கலான பிளேஸ். இது சரியான தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் போகலாம். இன்னும் ஒரு 2 ஃபால்ஸ் ஒட்டுக்கா இருக்கிற பக்கம் தான் போய் பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்களா அப்படி வந்து பார்த்தோம்னா வாவ். அது வந்து ப்ரோ அது வந்து பரச்சுக்கியா ப்ரோ? அது ககன்சுக்கி. இது பரச்சுக்கி. சைடுல இருக்கு. ஓ இது ஒன்று பரச்சுக்கி. ஸோ பரச்சுக்கியோட வியூ பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து இதை கேமராவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதில் உங்களுக்கு கிளியராக வந்து பரச்சுக்கி இந்த ககனச்சுக்கியோட வியூ வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸோ நான் கொஞ்சம் வலிக்கினே தான் போயிட்டுருக்கேன். இந்தால் வீடியோ எடுத்துன்னுக்கிறாருங்க பயங்கரமாக. அதோ தெரியுது பாருங்க ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம். ஸோ வந்து டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அங்கேருந்து தான் பார்ப்பாங்க. ஸோ லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் இந்த வியூ பார்ப்பாங்க. நம்ம ஒரு ஆப்போசிட் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து இந்த டவுனில் ஆரம்பித்து ஊற்றுற தண்ணி இப்படியே நேராக தமிழ்நாடுக்கு வர்றது தான் மேகதால். இது வந்து ஹியூமரு, இதை கண்டுக்காதீங்க. நேராக போகாது, வளைஞ்சி வளைஞ்சி காட்டுக்குள்ளே போய் நேராக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அங்கேயும் வளைஞ்சி கிழிஞ்சிலாம் போய் தான் கடலில் சேரும். கடல்லையும் போய் அலையில ஆடும். சரிங்களா, இதெல்லாம் வந்து நேராக போனால் பைப் லைனில் கூட நேராக போகாது, அதுலேயும் ஒரு பெண்டு வரும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து இங்கிருந்தால் தண்ணி வந்து டேரெக்டாக நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது இந்த இடமே. அதுவும் கிளைமேட்டும் சரியான கிளைமேட்டு, வெயில் இல்லை. நல்லா வந்து ஈவினிங் டைமில் வந்ததுனால இதை பார்க்குறதுக்கும் இந்த சத்தத்தெல்லாம் கேட்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெக்ஸ்ட் ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே என்ன மாதிரி விஷுவல் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து ஜூம் கேம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை சா வச்சேன் நான். காய்ஸ் இந்த பின்னாடி வர பேட் ஃப்ளோ வந்து முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரிப்பு ஃபுல்லாமே 2Xல எடுத்துருக்கிறேன். அதுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா 1Xல இருந்ததை 2Xல வச்சு அப்படியே கொடுத்துட்டுருக்கிறாரு. நானும் அதை கவனிக்காமல் ஃபுல்லாக வந்து 2Xலே எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் கிராப் ஆன மாதிரி இருக்கும் விஷுவலு. ஆனால் பரவாயில்ல, பெரிய இம்பேக்ட்லாம் கிடையாது. ಇದು ಬಂದು ಬರ್ಚಕ್ಕಿ, ಗಗನಚಕ್ಕಿ ಬೇರೆ. ಗಗನಚಕ್ಕಿ ಮಂಡ್ಯ ಡಿಸ್ಟಿಕ್, ಅದು ಬರ್ಚಕ್ಕಿ ಅನ್ನೋದು ನಗರ ಡಿಸ್ಟಿಕ್, ಚಾಮರಾಜನಗರ. ಎರಡು ಆ ಕಡೆ ಬರ್ತಾ ಇರೋದು ಬರ್ಚಕ್ಕಿದೆನಾ? ಇಲ್ಲ ಇದು ಸೇಮ್, ಇದೆಲ್ಲ ಬಂದು ಬರ್ಚಕ್ಕಿ. ಅದು ಡಿವೈಡ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಗಗನಚಕ್ಕಿ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ನೀವು. ರೊಟ್ಟಿಕಟ್ಟೆ ರೋಡ್ ಅಂತಿದೆ. ರೊಟ್ಟಿಕಟ್ಟೆ ರೋಡ್ ಅಂತಿದೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು. ಅದು ಗಗನಚಕ್ಕಿ. ಇದು ಬರ್ಚಕ್ಕಿ ಬಂದು, ಇದು ಎರಡು ಡಿವೈಡ್ ಆಗಿದೆ. ಕೆಲವರಿಗೆಲ್ಲ ಏನಿದೆ ಅಂದರೆ ಗಗನಚಕ್ಕಿ ಬರ್ಚಕ್ಕಿ ಒಂದೇ ಡಿಸ್ಟಿಕ್ ಅಂತ ತಿಳ್ಕೊ. ಇಲ್ಲ ಬರ್ಚಕ್ಕಿ ಬಂದು ಚಾಮರಾಜನಗರ ಡಿಸ್ಟಿಕ್ಕು, ಗಗನಚಕ್ಕಿ ಮಂಡ್ಯ ಡಿಸ್ಟಿಕ್. ಇದು ಜನಗಳಿಗೆ ತುಂಬಾ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಇದೆ. ಇಲ್ಲ ಬರ್ಚಕ್ಕಿ ಬೇರೆ, ಗಗನಚಕ್ಕಿ ಬೇರೆ. ಮಂಡ್ಯ ಡಿಸ್ಟಿಕ್ಕು ಗಗನಚಕ್ಕಿ. ಬರ್ಚಕ್ಕಿ ಬಂದು ಚಾಮರಾಜನಗರ ಡಿಸ್ಟಿಕ್. அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. ಬ್ರೋ ಅಲ್ಲಿ ಶಿವನ ಸಮುದ್ರ ಅದು ಬ್ರಿಡ್ಜ್ ಇದೆಯಲ್ಲ, ಆ ಬ್ರಿಡ್ಜ್ ಹತ್ರ ಹಿಂಗ್ ಡಿವೈಡ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಹೊಳೆ, ಎರಡು ಹೊಳೆ. ಆ ಶಿವನ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಇಲ್ಲ ಶಿವನ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ದರ್ಗಾ ಅಂತಿದೆ. ಆ ದರ್ಗಾನೇ ಗಗನಚಕ್ಕಿ. ಇದು ಬಂದು ಬರ್ಚಕ್ಕಿ. சூப்பர் பிளேஸ், நம்ம ஊர் மாத்திரம் சூப்பர். நேச்சர் சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி இடத்தெல்லாம் இருக்குது, பயங்கரமான ஹாப்பினஸ். வாங்க போலாம். ஓகே. ஆமா, இங்க வந்து வர டூரிஸ்ட்லாம் வந்து என்ன மாதிரி நீட்டா வச்சுக்கணும் இல்லையா, ಗಲೀಜ್லாம் பண்ணாம ನೀಟಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಇಲ್ಲಿ ಬಂದವ್ರು ಅಂದಾಗ ಪ್ರವಾಸ ಮಾಡಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ, ಅಲ್ಲಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಎಲ್ಲ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೊಂಟೋಗ್ತಾರೆ. ಮೇ ಬಿ ಇನ್ನೊಂದೇನು ಗೊತ್ತಾ, ಇಲ್ಲಿ ಬಂದು ಪೊಲೀಸರ್ನ ಹಾಕ್ತಾರೆ. ಏನೋ ಇವತ್ತು ಹಾಕಿಲ್ಲ ಅಷ್ಟೇ, ಇನ್ಮೇಲೆ ನೀರು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಯಾವಾಗ ಅಲ್ಲಿ ಎನಿ ಟೈಮ್ ಪೊಲೀಸರು ಇದ್ದೇ ಇರ್ತಾರೆ. ಬಟ್ ಬಂದವರು ಪರಿಸರ ನೋಡೋಕೆ ಬಂದವರು ಹಾಳು ಮಾಡಬಾರ್ದು, ಕೆಲವ್ರನ್ನೆಲ್ಲ ಇದು ಮಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ. ப்ரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர டூரிஸ்ட்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸு ಗಲೀಜ್லாம் பண்ணாமல் நீட்டாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். ಆಮೇಲೆ ಬಂದು ಸೇಫ್ಟಿಯಾಗಿ ಹೋಗಬೇಕು. ಕೆಲವರೆಲ್ಲ ಏನೋ ಮೋಜಿ ಮಸ್ತಿಲಿ ಬಂದು ಬೀಳೋದು, ಹಂಗೆಲ್ಲ ಪ್ರಾಣ ಹಾನಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಒಂದು 6 ಮಂತಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಸೆಲ್ಫಿ ತೆಗೋಕೆ ಹೋಗಿ ಆ ತುದಿಯಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದೋಗಿದ್ರು, ಬೆಂಗಳೂರು ತುದಿಯಿಂದ ಕೆಳಗಡೆ. லாஸ்ட் டைம் நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், வந்து செல்ஃபி எடுக்கிறேன்னு ஒரு டூரிஸ்ட் உள்ளே வந்துருக்காரு. ಆ ಯಪ್ಪ ಬದುಕಿದೆ ಹೆಚ್ಚು. ಯಾವುದೋ ಬಿದ್ದಿದ ತಕ್ಷಣ ಒಂದು ಕೊಂಬೆನೋ ಹಿಡ್ಕೊಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ನಮ್ಮೂರವರೇ ಎಲ್ಲ ಹಗ್ಗ ಕಟ್ಟಿ ಎಳೆದು ಅವ್ರನ್ನ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಇದು ಮಾಡಿ ಬದುಕಿದ್ರು. பழச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஊர் லோக்கல் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து எப்படியும் அவரை காப்பாற்றி இது பண்ணிட்டாங்க. ஸோ டூரிஸ்டாக வர்ற தெரியாத பிளேஸுக்கு வரும்போது சேஃபாக இருங்க. சேஃப் முக்கியம். ஆமாம்,
வழக்கமாக இங்கே வந்தால் ஒரு பிளேஸுக்கு போவோம். அந்த இடம்லாம் இப்போ தண்ணி அடிச்சு போயின்னு தான் தரது. ஸோ அதனால் அந்த இடத்துல தண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு பார்த்துட்டு, ஆமாம் எங்கே ரைட்டா, ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கே தண்ணி வந்து ரொம்ப ஜாராக போகுது, அடி அடிச்சு ஊற்றின்னு போகுதுன்னா நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு வந்துடலாம். இல்லைனா அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த இடம் சூப்பராக இருக்கும். இதுதான் யானை உடச்சிட்டு இது வழியாக இறங்கி போயிருக்கு. இதில் மனுஷன் போகிறதே கஷ்டம். இல்லை எப்படி தான் யானை இதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு இப்படி தான் போயிருக்கு யானை. கேட்டால் யானைக்கு பயங்கர டெக்னிக் இருக்குன்றாங்க. அதுக்கு டெக்னிக் இருக்கும், அதனால் அது போகன்றாங்க. அங்கே பாருங்கள், ஒரு புலி போகிற மாதிரி ஒரு நாய் ஒன்று அங்கே போயிட்டுருக்கு. ராஜபாளையம் நாய் பாருங்கள், டாக் ராஜபாளையம். இதெல்லாம் வேட்டைக்கு போகிறது இங்கெல்லாம் எப்படி இது பாருங்கள். எங்கே போனாலும் இவர் கூப்பிட்டா ஒரு நாய் வந்துடும். எவ்வளோ ஹைட்டு இது பார்த்தீங்களா? போகலாமா? போகலாம், கூட்டின்னு வந்துட்டார். அவள் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம கூட தான் சுற்றின்னு இருக்கோம். தண்ணி ஜாஸ்தி போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே தான் நம்ம வருவோம், வந்துட்டு தண்ணியெல்லாம் இருப்போம். பா செம்மையாக போயிட்டுருக்கு பாருங்கள் தண்ணி. நாங்கள்லாம் வரும்போது இங்கே தண்ணியே இருக்காது, ஆனால் இப்போது சரியான தண்ணி போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் குளிச்சுருக்கோம் நாங்கள், ஆனால் இப்போ வந்து தண்ணி செம்ம தண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் இதுக்கு மேலே தண்ணி வரும். ஆக்சுவலாக நாங்கள் அதுக்குள்ளே தான் அந்த பக்கம் போய் தான் குளிப்போம். இப்போல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது, தண்ணி செம்ம தண்ணி போயிட்டுருக்கு. இது பழைய வீடியோ இருக்கும், அதில் வந்து நாங்கள் வந்து இங்கே இருந்ததெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக ட்ரோன் வீடியோலாம் போடுறேன். செம்ம தண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்ல ப்ரோ? இன்னும் தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதான் தமிழ்நாட்டுக்கு வர தண்ணி தான் ஃபுல்லாக இது. ஸோ இன்னும் இது இருக்க இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இதுன்னு பார்ப்போம். மிஷின் தோட்டத்துக்கு வந்து தண்ணி கொடுக்குற இடமா இது. ஸோ இது ஒரு இடம், இங்கே தான் தண்ணி போயிட்டுருக்கு பயங்கரமாக. இப்போ பரச்சுக்கி ககனச்சுக்கி ஃபால்ஸை வந்து ட்ரோன் வியூவில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதான் பரச்சுக்கி ககனச்சுக்கி ஃபுல் ஃபால்ஸ் வந்து எப்படி ஊற்றுதுன்ற வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள்.